ஆண்டவராய் இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ சித்தம் என்கிற தலைப்பில் தேவனை அறியும் பொழுது தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மூன்றாவது பகுதியாக இன்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டுமானால் தேவனை அறிய வேண்டும். நாம் தேவனை அறியாமல் தேவ சித்தத்தை அறிய முடியாது. நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக நிலையில் அவர் இருக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு போன பொழுது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்படாமலே அந்த சபை மக்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிய வேண்டும். தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தையும் நம்ம கேட்கிறோம். அபிஷேகம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட வேளையில் ஒருவரை நியமிக்க அபிஷேகம் பண்ணினார்கள். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். ஏசாயா 61:1, லூக்கா 4:18 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அறியும் பொழுது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம். போதிக்கிற அபிஷேகம், போதிக்கும் ஆவியானவர், டீச்சிங் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். எப்படி? நாம் ஆலயத்தில் பிரசங்கம் கேட்கலாம், தினமும் வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆனால் அநேக நேரங்கள் நாம் ஆலயத்தில் பிரசங்கம் கேட்கிற நேரமாக இருக்காது, வசனத்தை வாசிக்கிற நேரமாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரமும் அந்த வசனங்களை நினைப்பூட்டி போதிப்பார். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஒரு மனிதன் நம்ம பக்கத்தில் இருந்து போதிப்பது போல, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல நம் அருகில் இருந்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், நமக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவரை நாம் அறிகிறோம் என்றால், அறிந்திருக்கிறோம் என்றால் அவருடைய போதனை கேட்க வேண்டும். அவர் போதிக்கிற ஆவியானவர். இரண்டாவதாக யோவான் 16:14 வசனத்தின்படி தேற்றுகிற ஆவியானவர். தேற்றுதல் என்பது தேற்றரவாளன், நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, கம்பெனி முதலாளி வேலை விட்டு நிறுத்தினால் அந்த மனிதருக்காக அந்த கம்பெனி ஓனர் முதலாளியிடம் ஒருவர் போய் பரிந்து பேசி அவரை வேலையில சேர்க்கிறார். கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற நாம், கடவுளை விட்டு விலகி போகிற நாம், விசுவாச வாழ்க்கை விட்டு விலகி போகிற நாம், சமாதானமற்ற வாழ்க்கையிலிருந்து சமாதானமுள்ள வாழ்க்கையிலிருந்து விலகி போகிற நம்மை தேவனிடம் சேர்க்க, சமாதான வழியில் நடத்த பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். இயேசுவின் ரத்தமும் நமக்காக பரிந்து பேசுகிறது என்று எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்றால், ஏசாயா 10:27 படி நம்முடைய நுகங்களை முறிக்கிறார். அநேக நுகங்கள், நம்முடைய பழைய காலத்தில் அநேக பாரம்பரியங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள், இந்த நுகங்கள் பாரங்கள் நம்ம மேல இருக்கிறது. இந்த நுகங்களை அவர் முறிக்கிறார். ஏசாயா 61:3 அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை சீர்படுத்துகிறார். நமக்குள் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் சீர்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகத்துல நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது நம்மை புதிய மனிதனாக 10:6 சவுல் அபிஷேகம் பெற்றவுடனே நீ வேறு மனிதனாவாய். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிறார், ஒரு புதிய வாழ்க்கை வாழ வைக்கிறார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் யோவான் 15:8 படி கனிகளால் நிரப்புகிறார். கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அடுத்து ஆவியானவர் எபேசியர் 2:22 வாசிக்கும் பொழுது
ஆவியானவர் நம்மை கட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுகிறார், விசுவாச வாழ்க்கை கட்டுகிறார், ஜெப வாழ்க்கை கட்டுகிறார். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 4:30 படி மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவரை அறிந்து, இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன தியானித்த வசனங்களை தியானித்து அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள்ல நம்மிடத்தில் வந்து நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார், மீட்பார். இந்த பூமியிலே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டோம், வியாதியிலிருந்து மீட்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம செய்து கொண்டிருந்தால் நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லை என்றால் கைவிடப்படுவோம். எனவேதான் அந்த 10 கன்னிகைகள், அந்த 5 கன்னிகை எண்ணெய் இந்த பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது நாம் தியானித்த வசனங்களின்படி நடக்க வேண்டும். இல்லை என்றால் எபேசியர்ல நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது 4:30 அங்கே துக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஒரு தாய், அந்த தாயுடைய மகள், தகப்பனோ தாய், அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க தகப்பன் தாய் சொல்றதை கேட்கவில்லை என்றால் அவங்களுக்கு ஒரு துக்கம் வருகிறது. அந்த பிள்ளைகள் தப்பான பாதையில் நடந்தால் துக்கம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் கடவுள் நமக்குள் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் துக்கப்படுவார். 2 காரியங்கள். ஒன்று, தேவன் சொன்னதை செய்யவில்லை என்றாலும் அவர் துக்கப்படுவார், தேவன் சொல்லாததை செய்தாலும் துக்கப்படுவார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நீங்க அறியணும். எப்படி அறிய முடியும்? நாம் தியானித்த இத்தனை வசனங்கள். அவர் போதிக்கிறார், தேற்றுகிறார், நுகங்களை முறிக்கிறார், புதிய மனிதனாக மாற்றுகிறார், சீர்திருத்துகிறார், கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம் மூலமாக கனிகளை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார், நம்மை ஆவியானவர் எடுத்துக்கொள்கிறார். மீட்கப்படும் நாள் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மீட்டெடுக்கிறார். அந்த நாளில இப்ப ஆவியானவரை அறிந்து ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம செய்யும் பொழுது தேவ சித்தம் என்று சொல்கிறோமே, இப்பொழுது தியானித்த வசனங்கள் எல்லாம் தேவ சித்தம். ஆவியானவர் நமக்குள் இருந்து அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறார். இந்த வசனங்களின்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷப்படுவார். எனவே நம்ம உற்சாகமான ஆவியில இருப்போம். ஆவியானவர் கேட்ட கிரியைகளை செய்யணும், கர்த்தர் கேட்ட கிரியைகளை செய்யணும். அப்பொழுது நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.